எனக்கு முதல் கதைச்சொல்கள் கனவிடயங்களை பற்றி கதைச்சிருந்தார்கள். ஆனால் நான் இதுல சொல்ல வெளிக்கிற விஷயம், எங்கட நீர்வளம் எங்களுக்கு போதுமானதா இருக்கோ, அல்லது எங்கட நீர்வளத்தை நாங்கள் வடிவாக பயன்படுத்துறோமோ, அல்லது எங்கட நீர்வளத்தை எதிர்காலத்துல நாங்கள் என்ன மாதிரி பயன்படுத்த வேணும் என்பது சம்பந்தமாக எங்களுக்குள்ளே ஒரு சரியான ஒரு பாலிசி, அதாவது ஒரு ஒரு கொள்கையாக்கம் இருக்குதோ. அது இருந்தால் எங்களால இந்த நீர் பங்கீடுகள், நீர் பயன்பாடு, எல்லா விடயங்களையும் நாங்கள் மிகவும் கவனமாகவும் மிகவும் எஃபெக்டிவ், அதாவது ஒரு 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 பேண்டகு லெவல்ல பாவிக்கக்கூடியதாக இருக்கும். என்றபடியா நாங்கள் எங்களுக்கென்று நான் ஒன்று நேஷனல் பாலிசி என்று இருக்குது. நேஷனல் பாலிசி வாட்டர் ரிசோர்ஸ் பாலிசி காலத்துக்கு காலம் சில விஷயங்களை செய்யறதும், அதுல நடைமுறைப்படுத்துறதுல வர்ற தடங்கல்கள், சில தலையீடுகளால செய்யாம போனதும், ரிவிஷனுக்கு செய்யறது சில எதிர்ப்புகளால் அனுப்பாடுற அப்படி நடந்து கொண்டு இருந்தாலும் ஒரு சின்ன அவுட்லைன் ஒன்று இருக்குது, என்ன மாதிரி நேஷனல் பாலிசி இருக்கணும். அதே நேரம் எங்களை பொறுத்தவரையில, வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில, எங்களுக்கு வடபகுதி பொறுத்தவரையில எங்களுக்கு என்று ஒரு தெளிவான ஒரு திட்டம், அதே நேரம் நாங்கள் நேஷனல் பாலிசியில இருந்து கூடுமான வேற கென்றடிக் பண்ணாமல் ஒரு பாலிசி ஒன்று இருந்தால் எங்களால இந்த நீர்வள பயன்பாடை நாங்கள் வடிவ பயன்படுத்தலாம் என்ற ஒரு தேவை கருதி, நான் இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற சகல நீர் அதாவது ரிவர் பேசின்ஸ், கிட்டத்தட்ட 23 ரிவர் பேசின் எங்களுக்கு வட மாகாணத்தில் இருக்கு. அதே நேரம் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு ரிவர் பேசின்ல இருக்கிற மொத்தமா அதுல வர்ற நீரை நாங்கள் பாவிச்சிருக்கிறோம், அல்லது எவ்வளவு வீதம் பாவிச்சிருக்கிறோம், எவ்வளவு பாவிக்காம விட்டுருக்கிறோம் என்றது சம்பந்தமாகவும், அதே நேரம் அந்த 50க்கும் மேற்பட்ட நீர்ப்பாசன திட்டங்கள்ல அந்த ஆபரேஷனை நாங்க வடிவா செய்யறோமோ, அல்லது என்ன நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் என்றது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி செய்து, அது இந்த விளைவை வச்சு கொண்டும் தேசிய கொள்கைய, அதாவது நீர் சம்பந்தமான கொள்கைகளோட ஒத்து போகக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் பாலிசியை நான் ஸ்பெல் அவுட் பண்றேன். அப்ப அதுல ஒரு 10 ஸ்லைட் நான் வெரி சுருக்கமான ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு மேல போக விரும்ப இல்லை. நீங்கள் பேசின டிஸ்கஷன்ல இது சம்பந்தமான விஷயங்கள் கதைக்கு நான் ரெடியா இருக்கிறேன். பட் இந்த விடத்தையும் அடங்கின ஒரு கிட்டத்தட்ட 400 பேஜ் 375 பேஜ் புக் கொண்டு செய்திருக்கிறோம். நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னாவும் வாசோ ஏசியா ஆப்பிரிக்கா ப்ராஜெக்ட் சொல்லி நொராட் ஃபண்டிங்லால செய்த ஒரு ப்ராஜெக்ட். அந்த புக் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஜனவரி 15க்கு பிறகு புக் வில் பி அவைலபிள் இன் ஃப்ரீ. நாங்கள் எல்லாரும் சும்மா தான் கொடுக்க போறோம். more than 500 books we are printing. அப்ப நான் இந்த கிட்டத்தட்ட அந்த என்ன விதமான பாலிசி எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சம்பந்தமானது வெரி பிரீஃபான ஒரு 10 ஸ்லைட் சொல்ல போறேன். பட் இந்த ஸ்லைட் இங்கிலீஷ்ல இருந்தாலும் நான் தமிழ்ல சில விஷயங்களை சொல்ல வர்றேன். இது இன்ட்ரடக்ஷனை எடுத்துக்கொண்டு, இப்ப எங்களுக்கு அந்த வாட்டர் என்றது அது ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை நாங்கள் ஒரு பொது பொருளா தான் நாங்க பார்க்கணும். அதாவது தண்ணியை பொது பொருளா பார்த்து கொண்டு அது எங்களோட சொசைட்டிக்கு, அதாவது எங்களுக்கு ஹியூமனுக்கு, அது எக்கோசிஸ்டம், எங்களை சூழலுள்ள சூழலுக்கும் என்ன மாதிரி நாங்க பயன்படுத்தணும். மிகவும் சுருக்கம், தாராளமா இல்லாத ஒரு ரிசோர்ஸ எப்படி பயன்படுத்தணும் என்றது எங்களோட பாலிசியில ஒரு முக்கியமான விஷயமா வருது. அந்த பாலிசி பிரின்சிபல்ஸ்ல அது கட்டாயம் இருக்கும். அதே நேரம் நாங்கள் அந்த நீர் வளத்தை நாங்கள் பொல்யூட் பண்றோமோ, அதாவது பாழாக்குறோமோ, அல்லது நாங்க கூட எடுக்கிறதால எதிர்கால சந்ததிக்கு இல்லாம செய்யறோமோ, அல்லது நாங்கள் அன்வான்டா யூஸ் பண்றோம், தேவையில்லாம யூஸ் பண்றோம் என்றதுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் சில ரெகுலேஷனை போட்டாதான் எங்களால இந்த நீர்வளம் சம்பந்தமான பாதுகாப்புல போகலாம். மற்றது இந்த நீருக்குரிய தொடர்பு, நீரை நாங்கள் எடுக்கிறதுக்குரிய எங்களோட ஆற்றல், access to the water பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். ஒரு மனுஷனுக்கு தண்ணியை நாங்கள் எல்லாரும் பாவிக்கணும், எல்லாருக்கும் ஆக்சஸா இருக்க வேணும். அதுல நாங்கள் என்ன செய்யணுமா இருந்தா, முதல்ல குடிநீர் மற்றும் சானிடேஷன் முக்கியம். அதே நேரம் அந்த குடிநீருக்கும் சானிடேஷனுக்கும் ஹையர் ப்ரையாரிட்டி கொடுத்தாலும் அதே நேரம்
உணவு பாதுகாப்பும் மற்றது என்வயர்மெண்டல், அதாவது எக்கோசிஸ்டம் பேலன்ஸையும் நாங்க பார்க்க வேண்டும். அதுக்கு ஏற்ற மாதிரியான பாலிசி, அதாவது பாலிசி இருக்க வேணும் எங்களுக்கு. மற்றது சொல்லலாம் என்னன்னா, ஒரு நீர், ஒரு ஆறு ஒன்று போனால் அந்த ஆத்துல வர்ற நீரே முதல் பாவிச்சு கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு ரெப்ரேரியன் ரைட்ஸ் ஒன்று இருக்குது. ஆனா அந்த ரைட்ஸை நாங்கள் பாதுகாக்கிற அதே நேரம் அதுல வர்ற நீர் நாங்கள் என்ன விதமா நாட்டின் பொருளாதாரத்தை நோக்கி எக்கனாமிக் யூட்டிலைசேஷன் நடுக நாங்கள் அந்த என்ன சொல்றது, ஒரு கன்சர்வேட்டிவா நிக்காமல் ஒரு பொருளாதார ரீதியா நாட்டுக்கு என்ன மாதிரி நாடுன்றதும் ரீஜன் என்றதையும் நான் பார்க்கலாம். நான் சொன்னேன், நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி, அதாவது நாங்கள் அந்த தேசிய கொள்கையோட ஒரு ரீஜனல் பாலிசியை நாங்க பண்ண வேண்டும் சொல்ல வர்றேன். மற்றது அந்த ஓட்டர் ரைட்ஸ், ஒரு ஓட்டர் ரைட்ஸ் இருக்குது. ஆனா அந்த ஓட்டர் ரைட்ஸையும் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் எந்த நேரமும் மாற்றக்கூடிய விதமான ஒரு பாலிசி எங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நெடுக நாங்கள் அன்எக்கனாமிக்கல் யூஸ் ஓட்டரை பாவிக்காமல் அதை நாங்கள் எக்கனாமிக்கலா பாவிக்கக்கூடிய இடம் வருமா இருந்தால் குடிநீர், சானிடேஷன் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் பேலன்ஸை பார்த்து கொண்டு அந்த ரைட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அதாவது கூட எக்கனாமிக் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய நிலைக்கு நாங்க போக வேண்டும். அதே அடுத்தது இந்த ரெண்டாவது ஸ்லைட்ல நான் சொல்லி இருக்கிற அளவு வந்து இந்த ஓட்டர் சம்பந்தமா என்ன மாதிரி நாங்கள் பிளான் செய்யணும்ன்றது, அதாவது ரிவர் பேசின் பேஸ்டா செய்யணுமோ, ஸ்கீம் பேஸ்டா செய்யணுமோ, டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டா செய்யணும்ன்றது சம்பந்தமான சில விஷயங்களை தான் இதில் சொல்லி இருக்கிறேன். இந்த ஸ்லைட்டை கொஞ்சம் ஸ்கிப் பண்றேன், ஏன்னா நான் கன நேரம் வினாக்கெட்டு வேண்டபடியா அடுத்த ஸ்லைட்டுக்கு வருவோம். அப்ப முதலாவது அந்த பாலிசி பிரின்சிபல் நாங்கள் சொன்னேன். அடுத்தது எங்களுக்கு நொதர்ன் வாட்டர் பாலிசிக்கு என்ன இருக்க வேணும். அதாவது எங்கள்கிட்ட வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குது, எங்களோட ரெயின்ஃபால் இஸ் வெரி ஹை. நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் 100ல இருந்து 130 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் எங்களுக்கு கிடைக்குது. எங்களுக்கு வாட்டர் ரிச்சா இருந்தாலும், ரெயின்ஃபால் ரிச்சா இருந்தாலும் நாங்கள் அந்த மழைய, அதாவது அந்த வளத்தை வந்து நாங்கள் எப்படி பயன்படுத்துறோம் என்றது சம்பந்தமான ஒரு எய்ம் வந்து பாலிசிக்கு இருக்க வேணும். அதாவது யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் என்ன ஈக்யூட்டபிள் பண்றது எல்லாருக்கும் சமனா கொடுக்குற இல்ல, எல்லாரையும் ஒரு நிலைக்கு கொண்டு விடுவோம், ஈக்குவலா கொடுக்கணும். ஈக்யூட்டபிள் மேனர், எஃபிஷியன்ட் மேனர் பை பிராக்டிசிங் எஃபெக்டிவ் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது நாங்கள் நீரை வடிவையாக முகமைப்பு பண்ணணும். அதே நேரம் விவசாயம் செய்யக்குள்ள நாங்கள் நெடுகந்த பாரம்பரிய விவசாயத்துக்குள்ள நிக்காமல் we have to go for crop diversification. மற்றது என்ஜினியர் சூரியசேகரன் சொன்ன மாதிரி மைக்ரோ இரிகேஷன், அவர் மைக்ரோ இரிகேஷன் ஒரு போர்ஷனை பற்றி காய்ச்சார். உண்மையாவே ஒரு ரிசர்ச் ஒன்று செய்த சில விளைவுகளை பற்றி அவர் சொன்ன மிக விஷயங்கள் இருக்கு. அப்ப நாங்கள் எங்கட அதாவது நீரை பயன்படுத்தி நாங்கள் செய்யற விவசாயத்துல மைக்ரோ இரிகேஷன் நோக்கி போகணும். கன்சர்வ் வாட்டர் ஃபார் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன். அதாவது எங்கட நொதர்ன் வாட்டர் பாலிசியில இது இருக்க வேண்டும். அதாவது நீரை சிக்கனமா பயன்படுத்தணும், கிராப் டைவர்சிபிகேஷன் செய்யணும், மைக்ரோ இரிகேஷன் பாவிக்கணும். நாங்கள் அந்த ஏலக்கூடிய அளவுக்கு எங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக கிரவுண்ட் வாட்டரை ஸ்டோர் பண்ண பார்க்கணும். அடுத்தது நாங்கள் நடுக்க the traditional variety of cultivation செய்து கொண்டு இருக்கா இல்லைங்கிற சப்ஸ்டிஷன் கிராண்ட் நம்பி உரம் தரணும், உங்களுக்கு சீட் தரணும், உரம் தரணும், கிராண்டுக்கு தரணும், சீட் தரணும், உங்களுக்கு ஃப்ரீயா தரணும் என்ற அந்த மென்டாலிட்டியில இருந்து நீங்களோட ஷிஃப்ட் பண்ணணும். அக்ரிகல்ச்சரை கமர்ஷியலி ஓரியன்ட் அக்ரிகல்ச்சருக்கு போகணும். அப்பதான் நாங்கள் அந்த ஒரு குறிச்ச லேண்ட்ல இருந்து கூட பிடியோசனத்தை நாங்கள் எடுக்கக்கூடியதா இருக்கு. இப்படியான நிலையை நோக்கி போறதுக்குரிய ஒரு ஓட்ட பாலிசியை நாங்கள் உருவாக்கணும். இப்ப நாங்கள் இப்ப பார்த்தோம் ஓட்ட பாலிசி இல்லை, எங்களோட நொதர்ன் வாட்டர் பாலிசியில என்ன இருக்க வேணும் என்று நான் இதை சொல்ல வரேன். அதாவது கன்சர்வ் சர்ஃபேஸ் வாட்டர், அதாவது கன்சர்வ் சர்ஃபேஸ் வாட்டர் பை அட்ஹெரிங் ஸ்ட்ரிக்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அண்ட் ரூல்ஸ். அப்ப நாங்கள் ஏதோ ஒரு விதமா எங்களோட பாலிசியில நாங்கள் கிளியரா சொல்லணும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நாங்கள் எப்படி செய்ய போறோம், என்னென்ன விதங்கள் செய்ய போறோம். அதுக்குரிய முன்னுரிமைகளை எங்களோட பாலிசியில நாங்கள் கொடுக்கணும். அடுத்தது ரிசர்வ் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன். அதாவது நாங்கள் கூடுமான வரை கிரவுண்ட் வாட்டர் எங்களோட எதிர்கால சந்ததிக்காக நாங்க வச்சிருக்கோம். அது எப்படி செய்யலாம் இருந்தா எங்களோட சர்ஃபேஸ் வாட்டர் பாடி எல்லாத்துலயும் whatever surface body we are having அதுல 40% of the desired capacity நாங்கள் அதை தான் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்குள்ள நாங்கள் இந்த கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிற தன்மை குறையிறது மட்டும் இல்லாமல் மற்ற தேவைகளுக்கும் எக்கனாமிக்கலா நாங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு.
இது கிட்டத்தட்ட அந்த கவர்மெண்ட் பாலிசி அப்படியே நாங்க கொண்டு வர வேண்டாம். கவர்மெண்ட் பாலிசியும் இப்ப கடந்த 10 வருடத்துக்கு கூடுதலாக இந்த பாலிசி ஒன்று கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்துது. அதாவது நாங்கள் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கிட்ட கடைசியா நாங்கள் வாட்டர் பாலிசி ரிவைஸ் பண்ணிதான் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. 40% of the total storage should be assigned apart from other than agriculture use. அடுத்தது உங்களுக்கு கூட பிரச்சனை வர்றது இந்த ஷேரிங் ஆஃப் வாட்டர். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணிக்குள்ள இரிகேஷனுக்கு முக்கியத்துவம், அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ ஜெனரேஷனுக்கு பவர் ஜெனரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்படியான இஷ்யூ வர்ற இடங்கள்ல கூட இஷ்யூ இலங்கையில பல இடங்கள்ல வர்றது இந்த வாட்டர் சப்ளைக்கு எங்க நாங்கள் எடுக்கிறது, தண்ணி எடுக்கிறது என்ற பிரச்சனை வரவழைக்குது. அப்ப நாங்கள் அதையும் நாங்கள் அந்த வாட்டர் பாலிசிக்குள்ள கொண்டு வர வேணும். Strictly implement the following guidelines for all the major water supply projects to ensure water source for meeting the drinking water demand. அதாவது drinking water demandக்கு என்ன மாதிரி எடுக்கணும்ன்றது ஒரு 4 கைட்லைன் நான் சொல்றேன். அப்படியே இருந்தால் எக்ஸிஸ்டிங், அதாவது டோட்டல் டிமாண்ட்ல 60% வந்து சர்ஃபேஸ் வாட்டர்ல இருந்து எடுக்கணும். சர்ஃபேஸ் வாட்டர்ல எடுத்து நாங்கள் ட்ரீட் பண்ணி பாவிக்கணும். அந்த 60% 50 வந்து இருக்கிற இரிகேஷன் ஸ்கீம்கள்ல இருந்து எடுக்கப்படும். அதை வட்டேவர் வாட்டர் பாடி இந்த ஏரியா எடுக்கப்படும். அந்த 10% வந்து நாங்கள் புதுசா நாங்கள் போட்டபடியா காணலாம். நாங்க பின்ன ஒரு டேபிள் ஒன்று இதுல காட்டுவேன் உங்களுக்கு. நான் எங்களோட ரிவர் பேசின்ல எவ்வளவு ரிவர் பேசின் அன்டேப்டா அல்லது அன்யூட்டிலைஸ்டா இருக்குது. அதே நேரம் ஒவ்வொரு இரிகேஷன் ஸ்கீம்ல ஒரு மாசத்துல எவ்வளவு எம்சிஎம் வாட்டர் வந்து நாங்கள் அதர் அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்கலாம். If we practice 1.4 cropping intensity, 1.4 cropping intensity என்றால் மகாவிலே 100% செய்து 40%. அதான் ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா நாங்கள் வாட்டரை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முறை ஒன்று. அடுத்தது ரெண்டாவது வந்து 60% நாங்கள் சர்ஃபேஸ் வாட்டர்ல எடுத்துட்டு 10% வாட்டர் டிமாண்ட் ஃப்ரம் சீ வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். என்றால் அந்த நாங்கள் சர்ஃபேஸ் வாட்டர்ல இருந்து நாங்கள் எடுக்க அதாவது நான் ரெய்னி சீசன்ல வந்து ஒரு பாசிபிலிட்டியோ வாட்டர் ஷார்டேஜ் ஒன்று வந்தால் அந்த நேரத்துக்கு நாங்கள் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல போகலாம். அப்புறம் 10% நாங்க வச்சிருக்கலாம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் கம்பேரேட்டிவ்லி ஹை காஸ்ட். என்னது 15% வாட்டர் ஃப்ரம் கிரவுண்ட் வாட்டர். ஏன்னா கிரவுண்ட் வாட்டரை நாங்கள் 100% பாவிக்காம விடையில என்றால் இட் ஆக்சுவலி டிப்ளீட் அண்ட் கமிங் பேக். அது திரும்ப வரும், ரீசார்ஜ் பண்ணி வாட்டர் டேபிள் மேல வந்து கீழே போய் கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் 15% கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து எடுக்கலாம். என்ன மாதிரி 15% கலப்பு ப்ராஜெக்ட் மோடிஃபைட் இப்ப புதுசா ஒரு மிஸ்டர் மாணிக்கவாசகர்கிட்ட இருந்து ஒரு ஜெஃப்னா கேனல் ப்ராஜெக்ட்னு சொல்லி கேனல் ப்ராஜெக்ட்கள் வரவழைக்கிறது. அப்ப நாங்கள் என்ன ஒரு 15% இந்த ப்ராஜெக்ட்கள்ல இருந்து ஒரு போர்ஷன். சில ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா நேர ட்ரிங்கிங் வாட்டருக்கு தராட்டாலும் அந்த ப்ராஜெக்டால அந்த எங்களோட சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணினால் அந்த டிமாண்ட் ஃபார் வாட்டர் சப்ளை வந்து குறையும். அப்ப அந்த வகையில இந்த 15% அதுக்குள்ள வரலாம். இது சில பாலிசியில வரணும். அடுத்த பாலிசி நாங்கள் அடுத்தது வந்து நாங்கள் டியூப்வெல். அதான் ஒரு பெரிய பிரச்சனையா வருது. என்னென்றால் எங்க பார்த்தாலும் ட்ரிக்கோட தெரிவிதம் கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா ட்ரிக் அதாவது போ பண்ற ரிக் வந்து இங்க கூடிட்டுது. அப்ப நாங்கள் என்னன்னா ஒரு சர்க்குலர் ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் சர்க்குலர் ஒன்று இருக்கு. என்ன மாதிரி நாங்கள் கிரவுண்ட் வாட்டரை யூட்டிலைஸ் பண்ண வேணும், என்ன மாதிரி ட்ரிக் அதாவது டியூப்வெல்ல என்ன மாதிரி மானிட்டர் பண்ற ஒரு சர்க்குலர் எல்லாம் இருக்குது. நான் சர்க்குலர் சொல்ல வர்றேன். அப்ப நாங்கள் அந்த ட்ரிக்கு லைசன்ஸ் கொடுக்க வேறவே நாங்கள் டியூப்வெல் அடிக்க போறோம். நாங்கள் ஸ்ரீலங்காவை எடுத்தாலே ஸ்ரீலங்கா ஒரு 75 கிலோமீட்டர் அல்லது 100 கிலோமீட்டருக்குள்ள கடல் வருவங்க எடுக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தை எடுத்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்குள்ள கடல் இருக்கும் அல்லது லேகூன் இருக்கும். அது சலிண்டியா இருக்கும். நாங்கள் கூடுதலா நாங்கள் போர் அடிச்சுட்டு பம்ப் பண்ண வெளிக்கிட்டால் the possibility of getting sea water into உங்களோட மிட் போர்ஷனுக்கு பாசிபிலிட்டி கூட. ரெண்டபடியா நாங்கள் ஸ்ட்ரிக்ட்லி கண்ட்ரோல் த்ரூ லைசன்சிங். நீங்க லைசன்ஸ் கொடுக்க செய்யணும். டு ட்ரில் தி நியூ டியூப்வெல்ஸ்க்கு ஒரு கண்ட்ரோல் ஒன்று செய்ய வேணும். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் டியூப்வெல்லுக்கும் அந்த ஹை பவர் பம்புகளை பாவிக்க விடாமல் நாங்கள் பவர் குறைஞ்ச பம்பு பாவிச்சு சின்ன தேவைகளுக்கு ஒரு சின்ன ஹோம் கார்டன் எங்களோட வீட்டு தேவைக்கு பாவிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது மேக்சிமம் ரெயின் வாட்டரை நாங்க பாவிக்கிறதுக்குரிய ஒழுங்கு செய்ய வேணும். அடுத்தது அக்ரோ ஃபாரஸ்ட்ரியை நாங்கள் கட்டாயம் செய்ய வேணும், அதை என்கரேஜ் பண்ண வேணும். ரைட். அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அந்த சர்க்குலர். ஸ்ட்ரிக்ட்லி இம்ப்ளிமெண்ட் ஆட்டோமேட்டட் மினிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ்
அந்த இந்த சர்க்குலரை பேஸ் பண்ணி கொண்டு போனா அந்த கிரவுண்ட் வாட்டர் கண்ட்ரோல், அதாவது கிரவுண்ட் வாட்டரை பிள்ளைய ஹேண்டில் பண்றது முழுசா தடுக்கலாம். ஆனா இந்த சர்க்குலர் வந்து கிட்டத்தட்ட இது 2010 வந்தது, இன்னைக்கு 10 வருஷம் ஆகிட்டு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வெரி பேட். அது வடிவா செய்யப்படுறது இல்ல. வடிவா அது 4-5 பக்கம் சர்க்குலர் வந்து வெரி கிளியரா ஒவ்வொரு டியூட்டியும் டிஃபைன் பண்ணி இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு டியூப்பை கிண்டி முடிஞ்சா பிறகு அது ஈல்ட கொடுக்கணும், அது இந்த ஈல்ட மானிட்டர் பண்ணணும், பண்ணணும் சர்க்குலர் கிளியரா சொல்லுது. அது சில இனிஷியேட்டிவ் எடுபட்டு இருக்குது, பட் இட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் அட் தி ஃபீல்ட். அப்ப அதுகள் செய்து அவங்களோட பார்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து நாங்கள் ப்ரொவின்சியல் அதாரிட்டி நாங்கள் என்ன செய்யணும், ஒரு கிரவுண்ட் வாட்டர் மாடல் ஸ்டடி ஒன்று செய்து ரீசார்ஜ் சென்சிட்டிவ் லொகேஷன். யாழ்ப்பாணத்துக்கு ஓரளவுக்கு ரீசார்ஜ்கள் நாங்கள் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் ஜெஃப்னா வந்து காஸ்டிக் அக்யூஃபைட், அது கிட்டத்தட்ட ரோட்ட வேலி மாதிரி. நீங்க எவ்வளவு தான் ரீசார்ஜ் பண்ண வச்சாலும் அது எங்கேயோ ஒரு பக்கத்துல கடலுக்கு ஓடிடும். பட் மெயின்லேண்ட பொறுத்தவரை ரீசார்ஜ் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இப்ப நான் எல்லாம் இந்த பிஹெச்டி வந்து வவுனியா பேஸ் பண்ணி ஒரு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் சென்சிட்டிவ் லொகேஷன் செய்தேன். அப்படியான ஒரு ஸ்டடி வந்து இன்றைய நோத்துக்கு செய்யலாம். அந்த வேலை செய்யணும். அடுத்தது provincial authority should take meaningful step to rehabilitate all the minor tank and the recharge point wherever possible. அது செய்யணும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து provincial authority shall take meaningful step to address the issues in the following key trust area in irrigation and agriculture sector. முதலாவது வந்து integrated water resource management practice பண்ண வேணும். நாங்க தனியான ஒரு ஒன்றோட மட்டும் நிக்க கூடாது. we had to go for industry, paddy cultivation, அது எல்லா விதமான இதுக்கு நீங்க போகணும். இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்றது ஒரு பரந்து பட்ட நீர்ப்பாகன. அடுத்தது இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி இன் யூஸ் ஆஃப் வாட்டர், மோர் ட்ராப் பெர் கிராப். நீங்கள் எவ்வளவு கூடுதலான ப்ரொடக்டிவிட்டி செய்வீங்களோ குறைஞ்ச தண்ணியில அந்த மாதிரியான ஒரு இதை நோக்கி போகணும். கிராப் டைவர்சிட்டி, அசஸ்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல். எங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை சரியான பொட்டன்ஷியல். நான் இந்த புத்தகத்துல என்னுடைய சர்ஃபேஸ் வாட்டரை நான் செய்திருக்கிறேன். சர்ஃபேஸ் வாட்டரை முழுசா கால்குலேட் பண்ணி எடுத்து எவ்வளவு வாட்டர் இருக்கு, எவ்வளவு பாவிக்கலாம்ன்ற விஷயம் நான் டேபிள் வந்து அடுத்த ஸ்லைட்ல அது வேற இருக்கு. அடுத்தது இன்டகிரேட்டட் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பெர்மனன்ட் சோர்ஸ். அதாவது எங்கள்கிட்ட ஒரு எங்களோட ரிசோர்ஸை பயன்படுத்துற ஒரு சரியான முறை, ஒரு இன்டகிரேட்டட் மெத்தட் ஒன்றுகிட்ட இருக்கும். ரைட், இம்ப்ரூவிங் profitability of agriculture, irrigated agriculture through integrated farming. அதாவது எங்களால ஒரு லேண்ட்ல ஒரு பயிர் தான் திரும்ப செய்யறேன்ல, நெல்லை போட்டுட்டு அடுத்த முறை நெல்லை செய்யக்கூடாது. நெல்லை போட்டு சிறுபோகத்துல பல்ச போடுறது அப்படியே. அதாவது ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம், அதாவது தென்னையா நட்டா தென்னை கிடையில வேறு ஒரு மரம் என்ன ஒரு 3 தடவை செய்யலாம் சில நேரங்கள்ல. நான் இன்டகிரேட்டட் ஃபார்ம் மெயின்டைன் பண்ணேன் அப்படி. அதாவது எங்களோட வடக்கில எங்களது பொருளாதார எங்களை தங்கி இருக்கக்கூடிய மாதிரி குறைஞ்ச நீர்வளத்தோட கூடுதலான அவுட்புட் வரக்கூடிய இதுல நோக்கி நாங்கள் போக வேண்டும் எங்களுக்கு. ரைட், அதாவது அடுத்தது இரிகேஷன் ஸ்கீம் ஆபரேஷன் பாலிசி. இவ்வளவு வந்து மாகாண சபை செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதை விட முக்கியமான விஷயம், மாகாண சபைக்கு நீர் சம்பந்தமான ஸ்டாட்யூட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேணும். ரைட், அது செய்யணும். அதுல வந்து முக்கியமா சொல்லணும், ஸ்ட்ரிக்ட்லி லிமிட் சிறுபோகம் ஜல கல்டிவேஷன் only 40%. you have to do 100% மகா செய்யலாம். பட் ஜல நீங்க 40% கூட செய்யக்கூடாது. ஏன்னா அந்த டைம் வந்து ஈல்டுல ஒரு கூடுதல் இருந்தாலும் நீர்ந்த விரயம் சரியான கூட. அப்ப நாங்கள் 1.4 இன்டென்சிட்டி என்ற 100% ஜல மகா செய்து 40% ஜல செய்யற, அது உண்மையா எந்த ஒரு இரிகேஷன் ஸ்கீமுக்கும் நாங்கள் 20 to 30க்கு மேல நான் இரிகேஷன் 30 வருஷம் எடுத்தீங்கன்னா நாங்கள் அப்படி செய்யல ஒரு டிசைன் ஒன்று. அப்ப நாங்கள் ஒரு 40% ஒரு வெரி ஹையர் சைட் ஒரு மகா செய்யறது ஜல செய்யறது. அப்ப அந்த மாகாண சபையால டிசைட் பண்ண வேணும். மகா நாங்கள் 100 செய்வோம், ஜல நாங்கள் 40% செய்யணும். அடுத்தது பேன் கன்சிடரபிள் பெர்சன்டேஜ் ஆஃப் paddy cultivation during சிறுபோகம். அதாவது ஜல கல்டிவேஷன் செய்யக்குள்ள நாங்கள் paddy-யை குறைச்சு இந்த பல்ச செய்யறதை நோக்கி நாங்கள் ஆக்களை கொண்டு போக வேணும். மற்றது அடுத்தது வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், நாட் இன் ஜெஃப்னா ஏரியா பட் இது அது மெயின்லேண்ட்ல வந்து எங்களோட டேங்க் ஸ்டோரேஜ்ல நாங்க வழக்கமா ஒரு டெஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து வச்சிருக்கோம். நாங்கள் அது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், மற்றது அனிமல் ஜூஸ் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப ஒரு ஃபேஷன் வந்து எங்கள்கிட்ட வெளிக்கிடுது, இந்த சுலூசுகளை ரீஹபிலிட்டேஷன் செய்ய சுலூசுகளை பதிச்சு எல்லாத்துக்கும் கொண்டு வருது. குளத்துல இருந்து அடியோட்ட தண்ணி எடுக்கிறது. இப்ப கிளிநொச்சி எடுத்தோம்னா பெரிய இடமடை இருந்தாலும் கிளிநொச்சியில ஏமான ஏரியா வந்து கோடை காலத்துல தண்ணி இல்லாம இருக்கிறது காரணம் குளங்கள்ல அடியொட்ட தண்ணி எடுக்கிறது. ஆனா குளங்களை நாங்கள் 10 to 20% தண்ணி எப்பயும் வச்சிருப்போமா இருந்தால் இந்த கிளிநொச்சியில வந்து கன கிராமங்கள்ல தண்ணி பிரச்சனையே இருக்காது. அது நாட் ஓன்லி கிளிநொச்சி, எல்லா இடமும் எந்த இரிகேஷன் ஸ்கீம்லயும்
மினிமமா நாங்கள் ஒரு 10 to 15% ஆஃப் வாட்டர் வச்சிருக்கோம். அடுத்து say 40% of the total effective capacity for other than irrigation scheme. அதுதான் வெள்ளட சொன்னது. அடுத்தது நாங்கள் எங்களோட all the construction contractல நாங்கள் வந்து rehabilitation of quarries இதை கொண்டு வரணும். அப்பதான் நாங்கள் இந்த சுற்றுச்சூழலை பயன்படுத்துவோம். நாங்கள் வேலை செய்யறதுக்கு மண் வேணும், கிரவல் வேணும், குளம் கட்டுறதுக்கு மண் வேணும் எடுத்தாலும் அந்த எடுக்கிற இடத்தை நாங்கள் ரீஹபிலிட்டேட் பண்ணி அதை நாங்கள் சுற்றுச்சூழல் அதாவது என்வயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா நாங்கள் எப்பயும் எடுக்கிற ஒரு நிலையை நோக்கி மாகாண சபை இந்த பாலிசி எல்லாம் ஸ்டாட்யூட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணப்படும். கிட்டத்தட்ட நாங்கள் இதான் கடைசி ஒரு கடைசி முதல் ஸ்லைடு ஒரு 2 ஸ்லைட்ஸ் இருக்குது. இதுல நான் என்னென்னால் இந்த கரையில இருக்கிறது முழுக்க இந்த குளம் முழுக்க அந்த ஃபர்ஸ்ட் குளம் அந்த ரிவர் பேசின் நம்பர், செகண்ட் குளம் ரிவர் பேசின், தேர்ட் காலம் என்ன சொல்லுது என்றால் அந்த யூட்டிலைசேஷன் பெர்சன்டேஜ், அவையில் எவ்வளவு பெர்சன்டேஜ் யூட்டிலைஸ் பண்ணி இருக்கணும், எத்தனை பெர்சன்டேஜ் யூட்டிலைஸ் பண்ணி இருக்கணும், அது கேட்ச்மெண்ட் ஏரியா சார்ந்திருக்கு. அந்த ரிவர் பேசின்ல இருக்கிற இரிகேஷன் ஸ்கீம்ஸ் நான் பர்டிகுலர் நான் செய்ததுல வந்து மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தின சென்னையில சென்ட்ரல் சில தரவுகள் எடுத்து சில கம்ப்ளீட் பண்ணி செய்யலாம் நாங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப இதுல வந்து நாங்கள் அந்த ஒரு கிரே கலர்ல ஒரு லைட் ப்ளூ கலர்ல நான் ஹைலைட் பண்ணது வந்து possible expansion of additional construct பண்ணக்கூடிய river basin. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இந்த தொங்கல்ல இருக்கு. இங்க இதுல வேற லைன்ல நாங்கள் கிட்டத்தட்ட பாருங்க மேக்ஸிமம் பாசிபிள் அதர் டிமாண்ட் மந்த்லி ஒவ்வொரு ஸ்கீம்லயும் ஒவ்வொரு இரிகேஷன் ஸ்கீம்லயும் இருக்குது. பாருங்க எவ்வளவு தண்ணி எங்கள்கிட்ட இருக்குது, எங்களால யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கிற. இதுதான் இந்த மெயின் ஸ்டடி. இந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வாட்டர் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு புக் கொண்டு ப்ரிப்பேர் பண்ணினேன். ரைட். அடுத்தது கடைசியா நாங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணிக்கொண்டு இனி ஒரு சின்ன விஷயத்துக்கு யாழ்ப்பாணத்தை நோக்கி வருவமா இருந்தா வாட்டர் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி ஃபார் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் நீட் ஃபார் நார்தர்ன் ப்ராவின்ஸ் அல்லது 3 விதமா எடுக்கலாம். ஜெஃப்னா பெனின்சுலா லகூன் ஸ்கீம்ஸ், ரிவர் ஃபார் ஜெஃப்னா, proposed amendment to river for Jaffna, Tondaman reservoir. This is Professor Konesar Raja's project. அடுத்தது ஜெஃப்னா கனல் ப்ராஜெக்ட் மிஸ்டர் மாணிக்க வாசர் செய்து கொண்டிருக்கிற ஒரு ரிவ்யூ ஐ ஆம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரிவ்யூவர் பண்ணணும். அடுத்தது சீ வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், அடுத்தது சர்ஃபேஸ் வாட்டர் ஃப்ரம் மெயின்லேண்ட் இரண்டாவது இனிவட்ட, அடுத்தது கருப்பட்ட முறிப்பு பேலன்சிங் ரிசர்வர், அப்ப ரிசர்வர். இப்படி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு பாலிசி ஒன்றிலே என்ன செய்ய போறோம் என்று போக வேணும் ஒழிய நாங்கள் we should not confine to one thing. There are possibility, availability, அதுக்கு மாதிரி போக வேண்டும். கடைசியா இதான் இந்த புத்தகம். நாங்கள் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த புத்தகம் நாங்கள் ஃப்ரீயா கொடுக்கக்கூடியதா இருக்கு. உங்களோட கேள்வி இருக்கு, நான் ஆன்சர் பண்ணக்கூடியது. தேங்க்யூ சார் சோமர் சார். நிறைய விஷயங்கள் நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க. இப்ப இப்படியான இந்த ஃபோரம்ஸ் வந்து எதை நோக்கி பயணிக்கணும்ன்ற ஒரு விஷயம் நீங்க சொன்ன பாலிசிஸோட வருது. இதுல இதையும் தாண்டின நிறைய விடயங்களை இன்னும் இன்க்ளூட் பண்ண வேண்டும் என்ற ஒரு உண்மையும் அதுல இருக்குது. என்ன சொன்னா நாங்கள் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் என்றதை தாண்டி சோசியோலஜிக்கல் டெக்னிக்கல் சைட், என்வயர்மெண்டல் டெக்னிக்கல் சைட் போன்ற இன்னும் பல விடயங்களும் அதுக்கு வந்துதான் அது ஒரு பாலிசியா வரும். அந்த மாதிரியான விஷயங்களோட நீங்க சொன்ன விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது ஒரு பூரணமான ஒரு தூர நோக்கான ஒரு சஸ்டைனபிளான ஒரு பாலிசியை நோக்கி நகரும் என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்து கொண்டு இல்ல இன்னொரு பாயிண்ட், ஒரு சின்ன ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன் சார். இப்ப நீங்க வந்து இப்ப ஜால அல்லது அந்த சிறுபோகம் பெரும்போகத்துல வந்து அதை நாங்க லிமிட் பண்ண வேணும் என்ற ஒரு ஆப்ஷனை எடுக்க அதை வந்து லிமிட் பண்ணாமல் அந்த கெப்பாசிட்டியை கூட்டக்கூடியவாறு நீரை வந்து வடமாகாணத்தின் அந்த அவ்வாறான பகுதிகள், அதாவது கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பகுதிகள், அதாவது இந்த பெரும்போகம் சிறுபோகங்கள் அதிகமாக செய்யப்படுற பகுதியில கூட்டக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் கன்சிடர் பண்ணலாம் என்கின்றது டெக்னிக்கலி அது பாசிபிள் என்ற ஒரு விஷயம் இருக்குதானே சார்? அதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க இந்த டேபிள பாத்தீங்களா இருந்தால் இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்டடி செய்து என்ன சொல்றது ப்ராபபிலிட்டி செய்து இந்த 1.4க்கு தான் நான் செய்து இந்த லைன்ல பாத்தீங்கன்னா அது கிராப்பிங் இன்டென்சிட்டி கிடையாது. டிஃபரெண்ட் கிராப்பிங் இன்டென்சிட்டி சில இடங்கள்ல வந்து less than 1.4 இருக்கு. அப்ப இந்த 1.4 உள்ளதுல வந்து நாங்கள் கல்டிவேஷனை கூட்டுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இப்படி பாருங்க, இலங்கை எடுத்தீங்கள் என்றால் தானே, அதாவது அக்ரிகல்ச்சர் வாட்டர் யூஸ் வந்து கிட்டத்தட்ட 90% நாங்க வாட்டர் எங்களோட ரிசோர்ஸ் 90% அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்றோம், சரிதானே? அப்ப லெஸ் தேன் 90% தான் இண்டஸ்ட்ரி ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாத்துக்கும் பாவிக்கிறோம். வேற இந்த எங்களோட ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் ஸ்ரீலங்கா இஸ் லெஸ் தேன் 7%, ரைட்? இண்டஸ்ட்ரி இஸ் அரௌண்ட் 26%. அப்ப நாங்கள்
அக்ரிகல்ச்சரை கூட்ட வேணுமோ மற்றதுக்கு போகணுமோ என்றதை நாங்க யோசிக்கணும். அதுதான் இந்த பாலிசியில நான் சொல்ல வலிக்கிறேன். பாரம்பரியமா எங்கள்கிட்ட இருக்கிற அக்ரிகல்ச்சரை மட்டும் நம்பி கொண்டு போறதோ, ஃபுட் செக்யூரிட்டியை மட்டும் நம்பி கொண்டு போறதோ, we have to divert ourselves into a most potential economic contribution செய்கிற அததான் அக்ரிகல்ச்சரை என்கரேஜ் பண்ணணும்ன்றதை நான் சொல்ல வர்றேன். நான் ஏன் இந்த 1.4 எடுத்த நான் இருந்தால் வேர்ல்ட் வைடா நீங்க எடுங்கோ, பொதுவா இரிகேஷன் ஸ்கீம்ல 25% மேல 2வது போகத்துக்கு போறீங்க. ஏன்னா அங்க வந்து நாங்க தண்ணிய காசாத்தான் பாக்குறோம். அதாவது எக்கனாமிக் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒன்றா பாக்குறோம். ஃபுட் செக்யூரிட்டி ஒரு போர்ஷன் தான். ஃபுட் செக்யூரிட்டி அதுக்காக நாங்க கையை விடையலாது. பட் நாங்கள் அது எடுக்க வேண்டும். அப்ப நாங்கள் என்ன அக்ரிகல்ச்சர் தான் செய்ய போறோம்னு போனோம்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு முயற்சி இல்லை. நான் சொன்னேன், அதாவது 10% வாட்டரை யூஸ் பண்ற, லெஸ் தேன் 10% வாட்டரை யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரி வந்து எங்களுக்கு 26% கண்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி தருது. அதே 90% கன்சியூம் பண்ற அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுட் செக்யூரிட்டி அக்ரிகல்ச்சர் வந்து எங்களுக்கு only 7%, less than 7% contribution. We have to divert ourselves into a different arena.